உலகெங்கும் உள்ள ஐபின் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு கடகராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் தை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, என்னதான் ஏன் நடக்க போகுது, ஒரு மாசம் நல்லா இருக்கும்னா இங்க நியூ இயர் உங்களுக்கு தான்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க நியூ இயர் கொண்டாடுறாங்க என்ன வச்சுன்ற மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுடைய மைண்ட் வச்சு இங்கே கேட்குது. நான் தான் சொன்னேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 2019 20க்கு அப்புறம் கடகராசிக்காரங்க இந்த தடவை சூப்பரா இருக்க போறாங்க. அதுவும் இந்த மாசம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போறாங்க. கிட்டத்தட்ட செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடகராசிக்காரர்களுக்கு. ஆல்மோஸ்ட் 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? அது காலபுருஷனுடைய 5ஆம் வீடு வேற. அதுவும் போய் உட்காந்துருக்கிற இடமே 5ஆம் இடம். அப்பா, நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது. காதல் நிறைய இனிக்க போகுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கிரக சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 7ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னன்னா 5க்கும் 10க்கும் உடையப்பட்டவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இது வரைக்கும் தாங்காத பொண்டாட்டி நம்மளை தாங்க போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் கண்டுக்காத புருஷன் நம்மளை கண்டுக்க போறாரு அர்த்தம். பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாரு, பிம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சரியா? இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, அது 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியோட செவ்வாய் கொஞ்சம் வலுத்திருக்கனால கடகராசி ஆண்கள் இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அங்கிருந்து அப்படியே கடகத்தை தான் பாக்குறாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடகத்துல செவ்வாய் நீச்சம் என்னையா நீச்சம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு 10ஆம் இடத்துல உட்காந்து அப்படி பார்வையை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடைய அமைப்பு. ஸோ அங்க உட்காந்து மகர வீட்டுல உட்காந்து அப்படியே நேரா செவ்வாய் வந்து கடகத்தை தான் பாக்குறாரு. அப்படின்ற போது உடல் வலிமை அதிகரிக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ட் பவர் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். நிறைய பேருக்கு இடம் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் மேலோங்கும். ஒரு கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணுன்ற எண்ணம் வரும். நிறைய பேருக்கு வேற தொழில் விட்ட தொழிலை திரும்ப தொடரலாமா வேண்டாமான்ற மாதிரி டைலமா ஓடி அதுக்குள்ள ஏதாவது ஒரு நிலைப்பாடு வரும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் பத்தி கடகராசிக்காரங்க இந்த தடவை அதிகமாக யோசிப்பாங்க, இல்லை அதை பத்தி பேசுவாங்க நண்பர்களிடம். உங்களுடைய நேட்டரல் ஸ்கோப் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்புகளை அப்படியே குரு வாரி வழங்குவார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் இடத்துல குரு தலைவர் வக்கரமா இருக்காரு. அப்போ 11ஆம் இடத்துல தான் வச்சு பார்க்கணும். 11ஆம் இடம் லாபத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லாப குருவாக அமர்ந்து சில விஷயத்தை செய்வதற்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் தயாரா இருக்காரு. இந்த 5-10 இடங்கள் வலுவா இருக்கும் போது எந்த கடகராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி குழந்தைக்கான பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம்னே முதல்ல எடுத்தோடனே குழந்தை செல்வம், அதுக்கப்புறம் தான் குலதெய்வம், அதுக்கப்புறம் தான் இறையோட அருள், பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய மனுஷங்களோட தொடர்பு கிடைக்கும், விஐபியை சந்திக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவை. 7ஆம் இடம் வழுக்க போதுனால 7ஆம் இடம் திரும்ப திரும்ப நம்ம பாட்டு பாட வேணாம், கலத்துறோம். 7ஆம் இடம்ன்றது சொசைட்டி. உங்களுக்கு நீங்க எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப சொசைட்டியோட கனெக்ட் ஆவீங்க இந்த தடவை. நிறைய கடகராசிக்காரங்க இந்த தடவை வந்து சொசைட்டியோட கனெக்ட் ஆவீங்க. தனியா அப்படியே ஒரு மாதிரி ஒரு 2.5 வருஷமா போதும்டா என்ன விட்டுருங்கன்ற மாதிரி அப்படியே உட்காந்துருந்த கடகராசிக்காரெல்லாம் என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு 4 பேர் வரவங்க போறவங்களும் அவங்கள பார்த்து கேட்குற அளவுக்கு இந்த தடவை வந்து உங்களுடைய செல்வாக்கு உயரும். ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர் காத்திருக்கு. ஜனவரி 15 ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2026 யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் பற்றி கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்களுடைய வேப்போட உச்சத்தில் தான் இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட். பட் ஸ்டில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம். திடீர்னு போகும் செவ்வாய் வந்து உட்காந்துருக்கும் போது அடுத்தவங்க பண்ண விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாமல் நம்மளை வருத்தி கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் வரும். நான் பண்ணவே இல்லைடா நம்புடா செவ்வாய்னா கேட்க மாட்டாங்க, நீ தான் பண்ண உங்களை பிளேம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஏற்கனவே வேற செவ்வாய் உட்காந்துருக்காரா அப்படியே கோவம் அப்படியே விட்டுட்டு போயிடலாமான்ற மாதிரி வரும். கவனம், தயவு செஞ்சு பேப்பர் போடும்போது ரொம்ப கவனம். இந்த அந்த மாதிரி லீலைகள்லாம் செவ்வனே செய்வார் செவ்வாய் உட்காந்து. ஏன்னா அவர் 5க்கும் 10க்கும் முடியப்பட்டார், உச்சமா இருக்காரு. அப்போ எனக்கு நான் இருக்கேன் போன்ற மாதிரி கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது சில சமயம் நம்மள அறியாமல் ஒரு மாதிரியான ஒரு ஈகோ எட்டி பார்க்கலாம் லைட்டாக. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குற இடத்துல ஈகோ வராமல் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக எப்பயுமே நான் கடகத்துக்கு சொன்னதே இல்லை. இந்த தடவை பிளான் ட்ரிபியூஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே கனிவான பேச்சுன்னு ஆரம்பித்தேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் கனிவான பேச்சு தேவைப்படுது கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் இருந்திருக்கலாம், அதே மாதிரி பின்னாடி பேக் பெயின் இருக்கும். இது எல்லாமே இந்த தடவை சரியாக போகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உடல் வலிமை அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை அப்படியே கம்மிங் பண்ணுவீங்க. பாத்ரூம் சிங்கராக இருந்த கடகராசிக்காரர்கள்லாம் வெளியில் வந்து கால் சிங்கராக மாறுவீர்கள். அந்த அளவுக்கு இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப நல்லவையெல்லாம் கூடி வரும். நிறைய வந்து சந்தோஷமா இருக்கிறது எப்பயுமே ஒரு விஷயம் தாங்க. என்ன வேணா சொல்லுங்க, உங்களை என்னையும் சரி யார் இயக்குகிறாள் கிரகங்கள் தான் இயக்கிட்டு. கிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மென்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டு. நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. இப்போ பிளானட் மட்டும் எப்படி அதே மாதிரி இருக்கும்?
ஒவ்வொரு தடவையும் பிளானட் சுத்தும்போது அது எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துக்கு இந்த ஆன்மாவும் சுற்றி கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை வெளியில காட்டிட்டு இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கோவப்படுறோம், நம்ம இது பண்றோம், இதெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு சூப்பர் விஷயம் சரியா. அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 7ஆம் இடம் வழுக்க போகிறது. அது இத்தனை கிரகங்கள் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது பயங்கரமா எதிராளிகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல மாட்டிட்டு இருக்கீங்களோ அத்தனை கடகராசிக்காரர்களும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சமரசத்தின் மூலமாக உங்களுடைய உடன்படிக்கைகள் சரிப்பட்டு நிறைய பேர் இந்த தடவை அக்ரிமெண்ட் சைன் போடுவீங்க. வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் சைன் போடுவீங்க. நிறைய பேர் இல்லைன்னா உங்களுடைய பழைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைப்பீங்க. அது ஒரு கிளியரன்ஸ் பண்ணுவீங்க. நிறைய தடவை கிளியரன்ஸ் எல்லாம் நடக்கும். வீட்லேயும் நடக்கும், வெளியில் நடக்கும். கரெக்டாக ஃபைல் எடுத்து வைக்கிறது, உங்களுடைய விஷயத்தை மட்டும் எடுத்து வைக்கிறது, காணாம போன ஆதார் கார்டெல்லாம் கிடைக்குங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சேன் ஃபைலு, முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சனி பாக்கியத்தில் வர அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது நிறையா கோவில் குளமாக சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய குருமார்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய நடப்போம் இந்த தடவை. நம்ம நேரம் ஷேர் ஆட்டோ 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போய் நிற்கும். பஸ்ஸும் அப்படி தான் போய் நிற்கும். ஸோ நிறைய நடந்து சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் யாருக்கு வரும்? கடகராசிக்காரர்களுக்கு வரும். 7ஆம் இடம் அழுக்க போகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஸ்டில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சரி, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சரி, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கொஞ்சம் பேராசையை எட்டி பார்க்க வைக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வீட்டில் வருமானம் வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு தடை ஆகிட்டே இருக்கா, இல்லை எனக்கு ஃபினான்ஷியலாகவே நான் இன்னும் ஸ்டெபிள் ஆகலையேன்ற மாதிரி அது மூலமாகவே எந்திரிக்கிறதுல தூங்குற வரைக்கும் இந்த தடவை கடகராசிக்காரங்க இந்த மாதம் ஃபுல்லாக வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி அப்படின்னு புக்கு மட்டும் தான் போட மாட்டேங்க. மற்றபடி எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பேன். யூடியூப்பை திறந்தாலும் அதை உட்காந்து பார்க்கறது, மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறது, அது பண்ணுறது. ஆனால் வெளியில் நான் ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி போகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப கவனம். யார்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை பண்ணுங்க. உழைக்காம உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இழப்பு வரக்கூடிய நேரமா இருக்கு இந்த இடத்துல. கொஞ்சம் ஏன்னா 7ஆம் இடம் முழுக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வருவாங்க. உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்ற பட்சத்துல நிறைய பேர் உங்களுக்கு உதவ வருவாங்க. இல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி தசா புத்திலாம் நடக்குது, நம்மளுக்கு அதுவும் சுக்கிரதசெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க அமைதியான உட்காந்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. இல்லாட்டி நீங்க புலம்பி ஒரு மாதிரி. ஆனா இந்த தடவை என்னன்னா புலம்பல்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அந்த கவலையிலிருந்து வெளியில வந்துருவீங்க. எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் அப்படியே நம்மளுக்கே தெரியும். நீங்க அடுத்த மாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது கூட நம்ப மாட்டீங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு தெரியும், ஆமால போன மாசம் ஓகேவா தான் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறது தாங்க இந்த 5ஆம் இடம். ஒரு நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் கொடுக்கறது இதுதான் இந்த 5ஆம் இடம். அதே மாதிரி டோன்ட் மைண்ட், நிறைய ராகுவோட பொசிஷன் நல்லா இல்லைன்றனால நம்மளோட ராகு எப்படி இருக்காருன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் XYZல பேசல கவனமாக இருக்கணும். புரிஞ்சுல? நான் இன்டெரக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்குவீங்களா? ஓகே. அதனால் ஃபேஸ்புக் திறக்கிறது, இன்ஸ்டாகிராம் திறக்கிறது, ஆன்லைனோட கனெக்ட் ஆகிறது, ஆன்லைன் கமிட்மெண்ட் கொடுக்கறது, நைட்டு 1 மணிக்கு போர்வையை பற்றிட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இந்த தடவை தப்பிச்சுப்பீங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அதில் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய நேரம். ஆனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் வழுக்கறனால ரொம்ப 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 இறையருள் கிடைக்கும், தெய்வ கடாட்சம் கிடைக்கும். பெண் தெய்வத்தின் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் மேலும் உங்க குலதெய்வம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு வழிபாடு வீட்டில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்க பண்ணுவீங்க. இந்த தடவை குலதெய்வ கோயிலோட ஒரு கனெக்ட் ஆகுது. நிறைய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி கிடைக்க போகுது. இதெல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த உக்கிர தெய்வங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு இந்த தடவை கொடுக்கும். நிறைய கோவில் குளங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலையில இருந்து பிரச்சனைன்னு சொல்லி இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. தான் ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியடு. கவலையப்புறம் நிறைய கையெழுத்தாகும், நிறைய அக்ரிமெண்ட் ஆகும், நிறைய பேங்க் லோன் கிடைக்கும். நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. எஸ்பெஷலி பிப்ரவரிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு போது. பிப்ரவரி 2-3 தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் சுக்கிரனுமே நோக்கி நகர ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருட தை மாதம். ஓகே, நீங்க படிக்கிற கடகராசிக்கார குழந்தைங்களா இருந்தால் இந்த தடவை நிறைய எந்த பிள்ளைலாம் ஹிந்தி படிக்கல, எந்த பிள்ளைலாம் தமிழ் படிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ இந்த தடவை பிள்ளைங்க அது படிக்கும். என்ன மேடம் திடீர்னு இதை மட்டும் சொல்றீங்க? ஆமா, ஹிந்தி சொல்றதெல்லாம் சூரியன்,
தமிழ் சொல்றதெல்லாம் எல்லா பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு மொழியுடைய காரகத்துவம் இருக்கு. இந்த தடவ அது வழுக்கறனால நெறைய பிள்ளைங்களுக்கு தாய்மொழியில சில விஷயங்கள் பண்றது, பிற மொழிகள் கத்துக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரகல்லாம் வெளில வரும். பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் கிடைக்கும். நெறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவ உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்யோன்யம் அதிகரிக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரைக்கும் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த எல்லா பஞ்சாயத்தும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சு இந்த தடவ உங்களுக்கு இறை அருளும் திருவருளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கடகராசிக்கார குழந்தைங்க கவலையப்பட வேணாம். நீங்க சும்மா எழுதினாலுமே இக்கி பிக்கி பாக்கி படல இந்த உங்களுக்கு ரைட் ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு லக்கு அல்டிமேட்டா இருக்கு. ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் இந்த தடவ. ரொம்ப கவலைப்பட்ட விஷயத்துலேருந்து வெளில வந்துருவீங்க. ரொம்ப ஒரு மாரி நெறைய பேரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆறா இருந்தீங்கன்னா, இந்த தடவ அதுலருந்து ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டோனா நிப்பீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிப்பீங்க. எனக்கு நான் இருக்கேன் போதுன்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய திறமை அங்கீகாரம் வெளில வரும். நீங்க இல்லாட்டி இல்ல அப்படின்ற மாரி ஆனா அதே சமயம் உங்கள வேலை வாங்குறதுக்கு நெறைய பேர் மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த வயது ஒத்தவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். நெறைய டிராவல் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி தண்ணியோட கனெக்ட் ஆறீங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறது, ஆறு இருக்கிற இடத்துக்கு போறது, கடல் இருக்கிற இடத்துக்கு போறது, நெறைய தண்ணியோட கனெக்ட் ஆகுறது, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போறதுன்ற மாரி இந்த தடவ நெறைய நல்லவே சொந்த ஊருக்கு போறது. இது எல்லாமே இந்த 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது நான் சொன்ன மாரி பூர்வீகம். இல்லையா? அப்ப நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ சொந்த இடத்துக்கு போறது, பூர்வீகத்துக்கு போறது, பூர்வீக ஒரு ஒரு இதையா வந்து சில விஷயங்கள் பண்றது, இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு சில விஷயம் பண்றதுன்ற மாரி இந்த தடவ சூப்பரா இருக்க போது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் நான் சொன்ன மாரி கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை. செயல்ல நிதானமா செய்யணும். அவசரப்பட்டு சில விஷயங்கள வேலையில முடிவெடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைய குடுக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நான் நெகட்டிவா தேடி தேடி பார்க்குறேன். ஆஹா! ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு பிரச்சனை கண்டிப்பா வரும். கடகராசிக்காரர்கள் நீங்க எந்த வயது ஒத்தவரா இருந்தாலும் சரி, வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ப்ராப்ளம் வரும். கேஸ்ட்ரிக்கா இருக்கிறது, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது, ஏப்ப ஏப்பமா வருதுன்றது, வயிறு உப்புசமா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு போதும், எதுவும் வேணாம். எனக்கு வயிறு ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு வரும். கொஞ்சம் பன்னீர் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் சுக்கிர கரத்தனா ஒரு ஆரோக்கியத்தோட தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? கொஞ்சம் பன்னீர் சாப்பிடுறத மட்டும் கொஞ்சம் கடகராசிக்காரங்க இந்த ஒரு மாதம் பாலு, பன்னீர் இத மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. பால்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. நான்லாம் காப்பி வெறியன் என்ன மாரி இருந்தீங்கன்னா, ஒண்ணும் வேணாம். பன்னீர் சாப்பிடுறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு சில விஷயங்கள சாப்பிடுங்க. உணவுப் பொருட்கள்ல சாப்பிடுற இடத்துல கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாருக்கு? கடக ராசிக்காரர்களுக்கு. ஓகே. ஏன்னா, இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. 12ஆம் வீட்டு அதிபதியும் உட்கார்ந்திருக்கிறாரு அப்படின்றபோது, தூக்கத்துல சில சில சமயம் சில டிஸ்டர்பன்ஸ் வரும். 12ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடா வருது. அப்ப கொஞ்சம் தூக்கன்ற இடத்துல மட்டும் சில சில டிஸ்டர்பன்ஸ் வரும். தூங்கும்போது கூட நம்ம எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே தூக்கம் வர்றதுக்காக தவிக்கிற மாரி இருக்கும். யாருக்கு? 40 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு. நீங்களா போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க. எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கான பொன்னான வருஷம். இனிமே வரக்கூடிய எல்லா வருஷமும் இப்படிதான் இருக்க போகுது. எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். கவலைகளிலிருந்து வெளியில வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. நான் ஏற்கனவே சொன்னேன் குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க, இல்ல குலதெய்வம் கோயிலோட ஆசி கிடைக்க போகுதுன்னு இந்த தடவ நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நெறைய பேர் சிவன் கோயிலோட ஏதோ ஒரு தொடர்பு படுத்துவீங்க. சிவன் கோயில பத்தி யாராவது பேசுவாங்க. நெறைய பேருக்கு உத்ராட்சம் கிடைக்கும். கிடைச்சதுன்னா சொல்லுங்க. உத்ராட்சம் கிடைக்கிறது, இல்ல உத்ராட்சம் வந்து போட்டிருக்கவங்கள நீங்க பார்க்கறது, நீங்க பார்க்குற மனுஷங்க கழுத்துல உத்ராட்சம் இருக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் உத்ராட்சம் கொட்டையோடு கனெக்ட் ஆகுது. இல்ல நீங்க பார்க்கும்போது அந்த சிவனடியார்கள்ல பார்க்கறதுன்ற மாரி இந்த தடவ கடகராசிக்காரங்க நெறையா இத பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் இயங்க போகிறது இல்லையா? அதனால இதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அத தாண்டியும் இந்த தடவ கடகராசிக்காரங்க நெறைய கோவில் கோபுரங்கள் பார்ப்பீங்க. திடீர்னு நீங்க மொபைல் எடுப்பீங்க. இல்ல நீங்க போய் சேர்ற இடமே காலையில சூரியன் விடியறத பார்ப்பீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 15க்குள்ள ஒரு தடவையாவது அது எனக்கு மிட் நைட்ன்னு சொன்னா பரவால்ல. கடகராசிக்காரங்க 5 மணிக்கு எந்திரிச்சு சூரியன பார்ப்பீங்க. சூரியன் பார்க்கக்கூடிய தன்மை, சூரியன் உங்க மேல சூரிய வெளிச்சம் படக்கூடிய தன்மை, சூரியன் கிட்ட நிக்கக்கூடிய தன்மை, உதிக்கிற சூரியன பார்க்கறது, மொபைல் திறந்தா ஒரு தண்ணீலருந்து அப்படியே சூரியன் உதிக்கிற மாரியான அமைப்பு, மலை பார்க்கறதுக்கான அமைப்பு, எங்கேயாவது ஒரு மலைக்கு போற மாரியான அமைப்பு, இதெல்லாம் இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்ச ஒளியே உன் மேல தான் இருக்கு. நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு இந்த சமிக்கைகளை பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கிறது. ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.